அன்பான மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தாங்க இது. ஆல்ரெடி நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம், இருந்தாலுமே வந்து அஃபிஷியலாக வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதான். வெண்ணிலாவோட அந்த இது சீன்லாம் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து காவேரி கையில் பை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பையில் பை வச்சுருக்கும் போது வெண்ணிலா நின்றுருக்காங்க பார்த்தீங்களா, அதோட அவங்களோட சீன்ஸ்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலாவா மாமாவா பண்ணியிருந்தார் இல்லையா நம்பிராஜன், அவர் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட வீடியோவில் வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, வெண்ணிலா இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு பேக்கு காவேரி கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பேக்கை வந்து வெண்ணிலா வாங்கிக்கிட்டு விஜயோட காவேரியை சேர்த்து வச்சுட்டு தான் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் ஃப்யூச்சரில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு. ஆனால் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் காவேரி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, ஞாபகம் வருதேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து விஜய் வீட்டுக்கு வர்ற மாதிரி, அதாவது அந்த பஸ் ஸ்டாப் சீன் முடிச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து விஜய் வீட்டுக்கு வராங்க. அப்போ விஜய் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் வாக்காவேரி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ கெஸ் பண்ண முடிஞ்சது. அவர் வந்து எல்லாம் சொல்லிட்டார். என்னன்னு சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலாவோட சீன்ஸு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அப்புறமா பார்ப்போம் சரிங்களா. ஏதாவது கெஸ்ட் ரோவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஏதாவது மீட் பண்ணுவாங்க, ஏதாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படிங்கிறத கொண்டு வந்து இப்போ அவங்க டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஏதாவது சீன்ஸ் வைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை, அது ஒன்று நமக்கு மேட்ரே கிடையாது. இப்போதைக்கு என்ன, விஜய் காவேரி அவங்க சேர்த்து வச்சுட்டு விஜய் விட்டு காவேரி விட்டு அவங்க வந்து தூரமாக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பரான நியூஸுங்க. காலையில் எந்திரிச்சோடனே அழகான ஒரு நியூஸ் வந்து நம்ம காதில் விழுந்தது, பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. சூப்பராக இருந்தது, அந்த இன்ஃபர்மேஷனே வந்து அழகாக இருந்தது. அந்த பஸ் ஸ்டாப் சீனோட வந்துட்டு வெண்ணிலா அந்த காவேரி கையில் இருக்கிற பைய வெண்ணிலா கைக்கு போயிடுது அப்படிங்கிறது தான் அழகான விஷயம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்கமிங்கில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான், கொஞ்சம் ஜாலியாக போனாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம சுவாமி கூட வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு இன்டர்வியூவில், எமோஷ்னலாக போகும் கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. நம்ம எல்லாமே எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கிறோம் சரியா. அதனால் வந்து விஜய் காவேரி ஒன்றா இருக்கணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் விஜய் காவேரி ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறது. அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம சீரியல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறோம் சரியா. ஆனால் சூப்பரான விஷயம், வெண்ணிலாவோட இது முடிஞ்சிச்சு அப்படின்னா விஜய் காவேரி சேர்த்து வச்சு தான் போய் ஆகணும், அவங்க வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து சாரதா வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, சாரதாவை தான் இப்போ வந்து காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டத்தை வந்து இன்னும் நிற்கிது. வெண்ணிலா விலகுனா பிரச்சனை போயிடும் அப்படின்னு வெண்ணிலா என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் காவேரி இப்போ வெண்ணிலா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க அம்மாவை எப்படி சமாளிப்பாங்களா, இல்லை டக்குன்னு பேசி வெளியில் வருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இல்லையா பார்ப்போம். அதுதான் காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. சூப்பருங்க, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. வெண்ணிலா வந்து கிளம்பிட்டாங்க, விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க, விஜய் வந்து காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்ல செய்தி, சூப்பரான செய்தி, சந்தோஷமான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன எப்படியெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு.